இது எல்லாமே இறைவன்கள் பயன்படுத்தின டூல். நீ என்னப்பா நீ உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்துல போய் எட்டி பார்த்துட்டு எல்லா இறைவனும் இத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கலர் நீ போடு, இந்த மெட்டல் யூஸ் பண்ணு, இந்த விரல்ல போடு, இந்த இடையில போடு, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு, இந்த மூலமந்திர சொல்லு, இந்த கலரை மட்டும் பயன்படுத்து. இந்த பேஸ் இருக்குல்ல, இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆறா அதில் பதியும். நீ வாங்கி போடுவ. சனி எப்படா நீ போடலான்னு காத்திருக்க, பரவல்ல போட்ட. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்ளும். இன்றே கொள்ளும் கலியுகத்துல. ஏன்னா அவ்வளவு கெடுதல் நடக்குது. அப்ப அந்த கேஸ்ல நாங்க அதிகமான முறையில பன்றியை பலி கொடுத்து, அபிஷியலா சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் மயானத்துல சில பூஜை முறைகளை கையாண்டு மேக்சிமம் அனுப்பின விஷயத்த நாங்க திருப்பி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணோம். பட் அது திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தனால சுதர்சன மந்திரத்தை நாங்க பிரயோகப்படுத்தோம். சோ பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம், இந்த சுதர்சன சக்கரத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. இந்த சுதர்சனம் நிறைய போர்கள்ல பெருமாள் பயன்படுத்தி இருப்பாரு. நிறைய அதர்மத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய மகாபாரதத்துல தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மம் செஞ்சவனுக்கு அணவெளியிலே போய் தண்டனை கொடுத்தது சுதர்சனம். கலியுகத்துல சுதர்சன மந்திரத்தை பிரயோகம் பண்ணவங்களுக்கு எதிரி, செய்வன, மாந்திரிக தோஷம் வளரக்கூடாது, சொத்தை ஏமாத்துறன்னு நினைக்கிறவன் தர்மம் நம்ம பக்கம் இருந்தா சுதர்சனம் நமக்கு நிச்சயமான முறையில் உதவும். அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நிறைய பேர் சுதர்சன ஹோமம் கூட வீட்டுல பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணணும் கூட தெரியாது, அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு கூட தெரியாது, அந்த சுதர்சனத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும், அதுக்கு என்ன ஸ்ரீசக்கரம் போடணும்னு கூட தெரியாது. ஹெட்லைன் தெரியும், கண்டென்ட் கோடிங்ஸ் எப்படி எழுதுன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. சோ சுதர்சன மந்திரத்தை அதிகமான முறையில பயன்படுத்தி லட்ச ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை கம்ப்ளீட் ஆச்சு. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய போவோ சுதர்சன துஷ்டம் தாரய தாரய துரிதம் ஹன ஹன பாவம் தக தக ரோகம் மர்த்தய மர்த்தய ஆரோக்கியம் குரு குரு ஓம் ஓம் ராம் ராம் ரீம் ரீம் ரோம் ரோம் பட் படு தக தக ஹன ஹன விஜய விஜய ஸ்வாஹா. பெருமாளே, சோ இது ரொம்ப சென்சிட்டிவான மந்திரம். இந்த மந்திரம் இருக்கிற இடத்துல சுதர்சனம் வரும், பெருமாள் காட்சி தருவார். இந்த மந்திரத்தை முறையா பிரயோகப்படும். 1,00,000 தடவை. எல்லாமே 1,00,000 கவுண்ட் தான். நல்லா இருக்கு நீங்க பேசுறது. ஒரு தடவை சொல்லிக்கிறேன்னா நீங்க சொல்லிக்கோங்க. தெய்வம் வரணும்ல. 1008 அந்த மாதிரினா எல்லாமே லட்சம் வரம். நீங்க பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க அர்ப்பணிங்க. ஏதாவது ஒரு ரிசல்ட் எனக்கு வேணும்னு நீங்க அதாவது நான் அவ்வளவு சொல்லலைன்னா கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, அவன் கூட ஜெயிப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் சொல்லுங்க நான் சொல்லல. சாஸ்திரத்துல 1,00,000 தடவை சொன்னா அந்த இடத்துல பெருமாள் காட்சி தருவார். பெருமாளுடைய சுதர்சனம் தன்னை தற்காத்து கொள்ளும், எதிரியை வீழ்த்தும் சொல்லிருக்கு. இதை பயன்படுத்தி தான் எல்லா கேஸையும் பிளாக் மேஜிக் கேஸ பூரா அறுத்தி எறிகிறோம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் சொல்றேன், இந்த சுதர்சனத்துக்கு நிகரான வெப்பன் பிரபஞ்சத்திலே கிடையாது. வராகி வந்தாலும் சரி, காளி வந்தாலும் சரி, கட் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த பவர்ஃபுல் டூலுக்கு முன்னாடி 2 சக்தி மட்டும்தான் உண்டு. என் அப்பனுடைய வேல், என் அப்பனின் அப்பன். எங்க அப்பன் இவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன். ஆனா என் அப்பனின் அப்பன் திரிசூலம். இந்த 2 டூலால மட்டும்தான் சுதர்சனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற எந்த தெய்வம்னாலும், ஏன்னா மாந்திரிகம் பண்றவங்க காளி வராகியை வச்சுதான் பண்றாங்க. இந்த சுதர்சனம் இதுக்கெல்லாம் தூசி மாதிரி அறுத்து போயிட்டே இருக்கும். ஆனா அதை முறையா பிரயோகம் பண்ணணும். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். சோ இந்த மந்திரமும் சரியான முறையில் பிரயோகப்படுத்துங்கள். அருமை. அதாவது மந்திரத்துக்கான வலிமை என்ன, பலம் என்ன, அதை தெரிஞ்சு ஒழுங்கா பிரயோகப்படுத்தினாதான் ஜெயிக்க முடியும்னு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஜெமாலஜில நீங்க ஒரு 40 கண்ட்ரீஸ்ல பெரிய லெவல்ல அதுக்கான கரெக்டான முறைகளை படிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குற நேயர்களுக்கு முதல்ல நவரத்தினங்கள் என்ன, ஒவ்வொரு ரத்தினமும் அணியக்கூடிய விரல்கள் என்ன, நிறைய பேர் நவரத்தினங்களை பத்தி சொல்றாங்க. ஆனா எந்தெந்த கற்கள் எந்தெந்த விரல்கள்ல அணிஞ்சா
அது பெருசா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். கிளியரான இன்ஃபர்மேஷன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜெம்மாலஜினா என்ன? அது என்ன ராசி கற்கள்? கல்ல போட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிருவேனா? கல்ல போட்டா நோய் போயிருமா? குழந்தை பிறந்துருமா? ஜெம்மாலஜினா என்ன? எதனால அந்த கல்லு பயன்படுத்தினா நம்ம மேல வர முடியும்? எப்படி பயன்படுத்தணும்? எந்த விரல்ல போடணும்? என்ன மாதிரியான தெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும்? இத பிரீஃபா சொல்றேன். இது வரைக்கும் யாரும் கவர் பண்ணல இந்த விஷயத்த. ஜெம்மாலஜின்றது ஒரு கல். அது ராசி கற்கள்னு இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க. நவரத்தின கற்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாரு தெரியுமா பயன்படுத்தினா? சாட்சாத் அனைத்து தெய்வங்களும் பயன்படுத்தி இருக்கு. தெய்வங்கள் பயன்படுத்தின டூலத்தான் நம்ம பயன்படுத்துறோம். சரி, யாருங்க பயன்படுத்தினா? கோரல் முருகன், செவ்வாய், பவளம், நம்மளுடைய பெருமாள், எம்ரால்டு ஸ்டோன், பச்சைக்கல், மரகத பச்சை, சிவன், ஆளுமை தன்மை, ரூபி, சூரியன், மகாலட்சுமி தாயார், வைரம், இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம். கேது, ஞானம், விநாயகர், கேது, கோமேதகம், ஹெசோனைட், ராகு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சந்திரன், மனோகாரகன், போல். இது எல்லாமே இறைவன்கள் பயன்படுத்தின டூல். நீ என்னப்பா நீ உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பக்கத்துல போய் எட்டி பார்த்துட்டு? எல்லா இறைவனும் எல்லா தெய்வங்களும் தன்னுடைய நெற்றி சுவட்டில் நடுவுல வச்சிருப்பாங்க. திலகத்தில் இட்டிருப்பார்கள் கற்களை. ஏன்? அந்த வைப்ரேஷன், அந்த ஆரா நமக்கு வரணும். நமக்கு கெடுதல் நடக்கக்கூடாது. என்ன நடந்தாலும், நான் சொல்றது மக்கள்களை, நம்மள மாதிரியான ஆட்கள், அவங்களுக்கு எல்லாம் கெடுதல் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வைப்ரேஷன் தத்துவம் இதுதான். இதனாலதான் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலையும் போர் புரியும் பொழுதும் சரி, ஏன் எல்லாரும் ஒரே கலரை விவேகானந்தர் ஒரு கலர் தான் பயன்படுத்தினார் தெரியுமா? திருவள்ளுவர் ஒரு கலர் தான் பயன்படுத்தினார். ஏங்க பயன்படுத்த? கலர் கலரா போட வேண்டியதானங்க? அந்த வைப்ரேஷன் இறங்கணுங்க. அந்த தெய்வத்துடைய தத்துவம் இறங்கணும். எதுக்கு கலைஞர் எப்பவுமே வெள்ளை கலர், மஞ்சள் கலர் துண்டு, கருப்பு போடுறாரு? அவர்கிட்ட இல்லாத பணமா? ஜெயலலிதா எதுக்கு பச்சையை போட்டுட்டு இருக்காங்க? சீமானண்ணா எதுக்கு கருப்பை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், வெளியில எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நரேந்திர மோடி அதுக்கு சிமெண்ட் கலரை எப்ப பார்த்தாலும் வேர் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சந்திரநாதிக்கம் பெற்றவர். எல்லாருக்கு பின்னாடியும் இறை சக்தி உண்டு. இதனை போதிப்பதற்கு மிகப்பெரிய அறிஞர்கள் இங்க இல்ல. இதை டீகோடிங் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் போகணும். அவன் உழைச்சதுக்கான ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும். தர்மம் ஜெயிக்கணும். அவன் இலக்க அவன் முடிவு பண்ணட்டும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சாஸ்திரம் அப்படி சொல்லல, அவனுடைய கர்மான்னு சொல்லுது. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த தத்துவம், இந்த ஞானம் அனைத்து மக்களுக்கும் போகணும். அவனை எப்படி மேல வரணும்னு அவன் முடிவு பண்ணட்டும். நல்லவனா மட்டும் இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாரையும் அழிச்சு வாழ வேறன்றதுதான் விஷயமே. இவ்வளவு விஷயங்கள் சொல்லி நீங்க மேல வாங்க. ஆனா உங்களால 10 பேர் வாழ்ந்தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த போர் புரியும் அனைவர்களும், அரசியல்வாதிகளும், அரசை ஆண்டவர்களும் நெற்றி திலகத்தில் வைத்திருப்பார்கள். அந்த கல்லைத்தான் நாம இன்னைக்கு பயன்படுத்துறோம். இந்த கல் ஒவ்வொரு நாடுகள்ல விளையும். நவ கிரகங்களுடைய வைப்ரேஷன், சனியா ஒரு ப்ளூ சஃபேர்ல நிற்கும், செவ்வாயா பவளத்துல பாறையில விளையும், முத்தா சந்திரன் கடல்ல இருக்கும். இந்த கற்களை நாம் வியர் செய்யும் பொழுது ஆறா கனெக்ட் ஆகி நம்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தை இல்லையா? வருமானம் இல்லையா? திருமணம் ஆகலையா? பெரிய லெவல்ல சினிஃபீல்ட்ல ஜெயிக்கணுமா? அரசியல்ல ஜெயிக்கணுமா? உங்களுக்கு ஆயுள் தோஷம் இருக்கு, அது விலகணுமா அப்படின்னு ஜாதக கட்ட பார்க்கணும், கைரேக பார்க்கணும், அந்தரம் அந்தரானம் சூட்சமும் செக் பண்ணணும், தசாபுத்தி பார்க்கணும், ஜாதகத்துல இருக்க கிரகங்களுடைய டிகிரி பார்க்கணும். இத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கலர் நீ போடு, இந்த மெட்டல் யூஸ் பண்ணு, இந்த விரல்ல போடு, இந்த இடையில போடு, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு, இந்த மூலமந்திரம் சொல்லு, இந்த கலரை மட்டும் பயன்படுத்து. இந்த பேஸ் இருக்குல்ல, இதுக்கு மினிமம் 1 hour டைம் ஆகும் ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்கு. இத முறையா ஆதி காலங்கள்ல நிபுணர்கள், சித்தர்கள், முறையான பிராமண ஆட்கள், புரோகிதம் பண்ணக்கூடிய ஆட்கள் சொன்னதை கடைபிடிச்சதுதான் கலரை பயன்படுத்திட்டு இருக்காங்க அரசியல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுக்கு பின்னாடியுமே எல்லாருமே ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க யாருமே அறிவில்லாதவர்களோ முட்டாளோ கிடையாது. தன்னை வேணா சொல்லிக்கலாம், நான் உழைச்சு வந்தேன். எல்லாரும் உழைக்கிறோம். என் கையில ரேகையே இல்லைன்னு சொல்லி உழைக்கிற அளவுக்கு இருக்காங்க. ட்ரை சைக்கிள் தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா இவன் 10 ட்ரை சைக்கிள் வாடகைக்கு விட்டுருக்கான். இவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். லக்கு வேலை செய்யுது. போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்.
இந்த லக்க வேலை செய்ய வைக்கிறதுக்கான டூல், அந்த இறைவனை நம்ம பக்கம் வசம் செய்வதற்கான டூல் தான் ஜெமாலஜி. புரிஞ்சிருச்சா? கவர் பண்ணிருக்கேன் தெளிவா உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இத நேரா அப்படியா ஆகா ரைட்டு, பெருமாள் எனக்கு பிடிக்கும், சனி எனக்கு பிடிக்கும், முருகன் எனக்கு பிடிக்கும், உடனே கடைக்கு போறோம், ஜிஆர்டி போறோம், அந்த ஷாப் போறோம், அந்த ஷாப் போறோம், ஒரு கடையில ஒரு கல்ல வாங்கி போடுறோம்னு போட்டீங்கன்னா வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆகிருக்கு. என்கிட்ட ஒருத்தர் போன் பண்றாரு, ஐயா வணக்கம் ஐயா, பேசியே ஆகணையா, மீட்டிங்ல இருக்கேன், என்ன விஷயம் சொல்லியா? ஐயா நான் உங்ககிட்ட பேசியா, எனக்கு ஆபரேஷன் பண்ற சூழல்ல இருக்கேன். என்ன ஆபரேஷன் பண்ற சூழல் இருக்கீங்க, என்ன பிரச்சனை? என் டீம் எனக்கு போன் கொடுப்பாங்க. நான் கேட்கிறேன், என்னையா பிரச்சனை? ஐயா நான் ஒரு கல் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன், வர வழியில பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி பாதி கால் கட் ஆயிருச்சு. இப்ப நான் ஆபரேஷன் பண்ற சூழல்ல இருக்கேங்கய்யா. இப்ப நான் 2 நாளா எனக்கு ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அழுது கதறி புலம்பி கத்தி பேசுறாப்ல. அவங்க அம்மா தான் குடுத்திருக்காங்க போன் இவர்ட்ட பேசும்போது. அவங்க பேசியிருப்பாங்க, நான் எடுக்கல, இவர் பேசுறாரு. அது ஒட்ட வைக்கவும் முடியல, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தை உடனே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டை உடனே இமீடியட்டா பாஸ் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா, இவரோட ஜாதகத்தில் சனி பகவானாலதான் இவருக்கு கெடுதல் நடக்கணும்னு இருக்கு. அந்த திசை 5 வருஷம் கழிச்சு வருது. இப்ப நல்லா தான் இருந்த மனுஷன் 5 வருஷம் கழிச்சு இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், கெடுதல் வரணும், அப்பதான் விபத்து ஏற்படுன்ற ஒரு ஸ்கிரிப்ட் 5 வருஷம் கழிச்சு இவரோட ஜாதகத்துல இருக்கு. வருமுன் காப்பது ஜோதிடம், அதுக்காக சொல்றேன். அப்ப இந்த 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய இந்த விஷயத்த இவர் என்ன பண்ணிட்டாரு? சனியோடைய ஆதிக்கம் இருந்தா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இவர் நேரடியா போய் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு கல்லை வாங்கி பைக்குள்ள வச்சு வர வழியில ஆக்சிடென்ட். நான் ஜாதகம் பார்த்தோன்னே சொல்றேன், சனி பகவான் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு விபத்தை கொடுக்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நீங்க சனி பிரீத்தி பண்ணி தப்பிக்கணும். உங்களை அதாவது கொலை பண்ண வரவன் கையில கத்தியை கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காரு இந்த வேலையை. என்ன ஸ்டோன் அவர் வாங்கினார்? சனி பகவான் ப்ளூ சஃபயர். அப்ப அந்த ஸ்டோன் வாங்கிட்டு வர வழியில இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஜெமாலஜியை கன்சல்டேஷன் பண்ணீங்களா? கைரேகை பாத்தீங்களா? முறையா அந்த கல்லுக்கு ஆவாகனம், பிராமணாட்கள் வைத்து நெய்ய விட்டு நீங்க ஆவாகனம் பண்ணீங்களா? எனர்ஜி சோர்ஸ் ஸ்டோன் போடணும்னா நம்ம கைரேகை பார்த்து தான் ஸ்டோன் போடணுமா? கைரேகை பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், டிகிரி பார்க்கணும், கோச்சாரம், அந்தரம், அந்தரானம், சூட்சமம், பெசாபுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல பால்ல கிளீன் பண்ணிட்டு, புனிதமான நீர்கள் காசி தீர்த்தத்துல கிளீன் பண்ணிட்டு 9 நாள் ஹோமத்தில் வைத்து பிராமணாட்களின் மூலியமாக அந்த மெமரி கார்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கணும். எம்டி மெமரி கார்டுல வேலை செய்யுமா? அது எத்தனை பேர் கைப்பட்டு வைரஸ் இருக்கும்ல அதுல. நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டா என்ன ஆகும்? வைரஸ் ஃபார்ம் ஆயிரும். இது மாதிரிதான் நீங்க கேட்டீங்களா சயின்ஸ், இதுலயும் சயின்ஸ் இருக்கு. அப்ப அந்த கல்லை வாங்குறோம், அவன் என்ன எண்ணத்துல கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு உங்க ஒய்ஃபோட சண்டை போட்டிருக்கலாம், தவறான ஒரு சேர்க்கையில கூட இருந்துட்டு வந்திருக்கலாம், தண்ணி அடிச்சிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விபத்துல கூட நாள் கூட ஏதாவது ஒரு மரண பிரேத வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இவர் அந்த கல்லை தொட்டு கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆறா அதில் பதியும். நீ வாங்கி போடுவ. சனி எப்படா நீ போடலான்னு காத்திருக்காரு, வரவில்லை போட்டாரு. சரி நான் அப்பவும் கேட்கிறேன், யாரு எந்த ஜெமாலஜிங்க எனக்கு சொல்லுங்க, யார்கிட்ட கன்சல்ட்? யூடியூப்ல பார்த்தேன்னு எனக்கு தலை சுத்திருச்சு. நிறைய பேர் இப்ப யூடியூப்ல பார்த்துதானே சார் இத சரியா பண்ணுங்க. உயிர் பலி ஆகுது, தவறா செய்யாதீங்க. ஆனா ஜெயிச்சவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. முறையா கடைபிடிங்கன்ற சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைரேகை, ஜாதகம் என்ன மெட்டல் கணக்கு இருக்கு. ஐம்பொன்ல போடணுமா, தங்கத்துல போடணுமா, வெள்ளியில போடணுமா, காப்பர்ல போடணுமா, எந்த விரல்ல போடணும், என்ன இடையில போடணும், என்ன மந்திரம் கொடுக்கணும். 1 GB மெமரி கார்டு இருக்கு, 1 TB மெமரி கார்டு இருக்கு. நீங்க 500 GB உள்ள ஒரு படத்தை கேக்குறீங்க, 1 GB ஏத்திடுவீங்களா? உங்களோட சக்சஸ் ரேஸ் எவ்வளவு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடும். அப்ப இவ்வளவு தத்துவங்கள் இருக்கு. இத முறையா ஜெமாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம முறையா ஜாதகத்தை மதுரையில இருந்து நம்ம தெளிவான விளக்கம் உலகம் முழுவதும் கொடுத்துட்டு இருக்கோம். இத முறையா கல்ல பிரயோகப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. குப்பையில் இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு போயிருக்கான். நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. அபிஷியலா சொல்ல முடியாது. சோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஜெமாலஜி. இத ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னாலே அவங்களுக்கு லக்கு வேலை செய்ய போகுதுன்னு